ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்மெட் மவுண்ட் ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்துருச்சு. ஃபைனலி நம்ம எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். முதல்ல போட்டு ஒரு வீடியோ எடுத்து நம்ம ரீலும் போஸ்ட் பண்ணிட்டோம். அது கூடவே இந்த இது இருந்துச்சு. இது மொபைல் மவுண்ட் பண்ணுறது, இன்னும் பிரிக்கவே இல்லை. அண்ட் இதான் அதோட மவுண்ட்டு. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் 2 ஸ்ட்ராப் வரும். இப்படி போட்டு நல்லா டைட்டாகவே இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் $275 வந்துச்சு. ஸோ $275க்கு இது நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இதோட நல்ல குவாலிட்டியாக இதுவே நல்லா தான் இருக்குது. இதை விட நல்லா தான் வேணும்னா ஒரு 500-600 சம்திங்க்கு நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். நான் இது அமேசானில் தான் வாங்கினேன். 275 வந்துச்சு. இந்த ஹெல்மெட்டில் தான் போட்டிருக்கேன். இந்த ஹெல்மெட் சுத்தமாக போயிடுச்சு. இதில் உள்ள கிளிப்பும் போயிடுச்சு, இந்த கிளாஸும் போயிடுச்சு. இந்த கிளாஸ் கிடைக்குமான்னு தெரில. இது வாங்கி ஒரு 4 years கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹெல்மெட் இப்போ மாற்றணும். அண்ட் ஹெல்மெட் மாற்றிட்டு நம்ம மோட்டோ விளாகில் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம நைட் ஷிஃப்ட்டில் இருக்கனால நம்ம சைக்கிள் இப்போதைக்கு ஓட்ட முடியாது. நமக்கு நம்ம ஒர்க் மாறினா தான் சைக்கிள் எடுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம மோட்டோ விளாக் இனிமேல் அடிக்கடி பார்ப்போம். ஸோ இதோட வியூ நான் இப்போ போட்டு உங்களுக்கு ஸ்கூட்டி ஓட்டி காமிக்கிறேன், ஓகேவா? அண்ட் முட்டை போட்டது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் முக்கியம் தான் இருக்கும், பரவாயில்ல. என்ன தான் போட்டால் நம்ம இருக்கிறதானே காட்ட முடியும். அதனால் நான் இப்படியே விளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதான் நம்ம சைக்கிள் பாருங்கள். இதில் இந்த சீட்டு போயிடுச்சு. யாருக்காச்சும் சைக்கிளிஸ்ட் யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள். அது சீட்டு என்ன பண்ணுறது, புதுசாக வாங்கணுமா இல்லை ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா என்னென்னு. செயின் கூட இன்னும் இது கூட பண்ணல, அப்படியே இருக்குது. லூபு இன்னுமே போடல, அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன். நைட் ஷிஃப்ட்னால ஓட்டவே முடியல, ரொம்ப டயர்டாகுது. சீக்கிரமாக வேலையை மாற்றணும். அப்படி தான் நானும் சொல்லிட்டுருக்கேன். நான் மாற்றவே முடியலைங்க, அந்த அளவுக்கு ஆச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போக போகிறோம், ஃப்ரெண்டோட மேரேஜ். ஸோ அந்த வேலை நான் இந்த ஹெல்மெட் மவுண்ட் எப்படி இருக்குது நம்ம வண்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதை நம்ம ஸ்கூட்டி, இன்றைக்கி ஸ்கூட்டி தான் எடுக்க போகிறோம். பைக்கில் எடுத்துகிட்டு போக முடியாது. மொய் எழுதலாம் தான் திறந்தேன் கடையை. பட்டு நாங்கள் எங்கே இருக்குன்னே தெரியல. கடைக்கு நான் போகிறதே இல்லை. ஸோ நம்ம அங்கே போய் எழுதிக்கலாம். வாங்கி அங்கே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இருக்கும். ஸோ பெட்ரோல் எவ்வளோக்குன்னு தெரில. இல்லை மீட்டர்லாம் ஓடுறதே இல்லை, ஆட்டி ஆட்டி தான் பார்க்கணும். ஓகே, கொஞ்சம் இருக்குது, போதும். ஃபைனலி நம்ம மிரர் மாட்டினோம் வாய்ஸ். எல்லாமே இப்போ செட் ஆயிடுச்சு. வண்டி சர்வீஸும் பண்ணி மிரரையும் மாட்டியாச்சு. பட் இந்த மிரரில் இந்த சைடு ஏறவே இல்லை. நான் ஏதோ போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுருக்கேன். அது த்ரெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வியூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் மவுண்ட்டுக்கு. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. 275க்கு இது நல்ல மவுண்ட்டு தான். ஸோ உங்களுக்கு எடுத்தோன்னே நீங்கள் கோப்ரோ வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒன்றுத்துக்கும் நீங்கள் காசு செலவு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். கேமரா ஒரு கம்மி எப்படி வாங்கிடலான்னு வைங்க, ஒரு 25க்குள்ளே வாங்கிடலாம். பட் ஆனால் இதோட மவுண்ட் இருக்குல்ல, அதுக்குள்ள கேமராக்குள்ளே ஸ்க்ராட்ச் கார்டு, இதுக்குள்ளே அந்த ஸ்டிக்கு, மற்ற மவுண்ட்டு, அப்புறம் அந்த ரெயினில் ஓட்டுறதுக்கு அந்த வாட்டர் ப்ரூஃபுள்ள ஒரு கேஸ் இருக்குல்ல, அதுக்கு இதுக்கும் இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் நீங்கள் கேமராவோட அதுக்கு தான் அதிகமாக அது வரும் காசு. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் நீங்கள் கம்மியாகவே வாங்கிக்கிங்க இந்த மாதிரி மவுண்டெல்லாம் வாங்குறாங்க. இல்லாட்டி உங்கள்கிட்ட கேஷ் இருக்குன்னா அப்போ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியாகவே வாங்கிக்கோங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே போதும்னு நினைக்கிறேன். இதுவே ஓகே தான்.
வந்து நான் இந்த மாதிரி இதான் நம்ம வண்டி ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதிலே வந்து நான் மேக்ஸிமம் லாக் வந்து கவர் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். ஹெல்மெட் ஒன்று வாங்கணுங்க. இது வந்து முக்கியமான ஹெல்மெட் எல்லாமே போயிடுச்சு. ஏதோ போட்டு மெயின்டைன் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன் நான் பார்த்து. மிரர் பார்த்தீங்கன்னா மிரரே இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து நான் மிரரே இல்லாமல் ஓட்டிட்டு இப்போ இந்த மிரர் ஓட்டும் போது ஒரு டிஃப்ரெண்டான லுக்கு கிடைக்கும் வண்டி. ஸோ இதுதான் குழப்பீங்க. இந்த பில்டிங்கில் தான் நம்ம மேரேஜுக்கு போகணும். நம்ம கீழே போயிட்டு வந்து அரைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வந்துடலாம். கிருஷ்ணாக்கடையும் அடைச்சிருக்கோம். பாய் தனித்தனி யாருங்க? இதுன்னு கேமரா ரன் ஆகிட்டே இருக்குதா? ஆமாம் டியூட் சொல்லு டியூட். இதாக டியூட் சொல்லு டியூட். ரன் ஆகுதா இல்லை அப்படியே ஆஃப்? ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ எதுக்கு இது தனியாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? லாகு சும்மா போய் சொல்லாதீங்க. ஸோ கைஸ் ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ ஹியர். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீஸ்.